ஆன்மீக நண்பர்களே, இன்றைய தலைப்பு சனி பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். சனீஸ்வரர் எப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்றார் என்பதை அறிந்து கொள்வோம். நவகிரகங்களில் ஒன்றான சனி பகவான் அவர் கடினமான கஷ்டங்களையும் சோதனைகளும் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் மிகவும் பயப்படுகிறோம். ஆனால் சனி பகவான் மிகவும் நியாயம் பின்பற்றும் தர்மத்திற்கும் தவத்திற்கும் உட்பட்டவராவார். அவர் எதையும் காரணமின்றி செய்வதில்லை. ஆன்மீக வளர்ச்சிக்காகவே அவர் பாடுபடுகிறார். ஒரு நாள் நவகிரகங்களில் இருக்கும் எல்லாரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் யார் என்ற விவாதம் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் சொன்னார், உங்கள் அனைவரும் பணி இருக்கிறது. ஆனால் சனி ஆன்மாவின் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் அகந்தையை அழிக்கிறார், பணிவை கற்றுக் கொடுப்பார், முக்திக்கே வழிவகுக்கிறார். சனி பகவான் தர்ம நெறியையும் பற்றில்லா வாழ்க்கையையும் பார்த்த சிவன் அவருக்கு ஒரு சிறப்பு பட்டத்தை கொடுக்க எண்ணினார். அதுவே, இனிமேல் நீ ஈஸ்வரன் என அழைக்கப்படுவாய். காரணம், நீ தர்மத்தையும் நிலைநிறுத்துகிறாய். உன்னிடம் நானும் தலை வணங்குகிறேன். அன்று முதல் சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி. மீண்டும் அடுத்து ஆன்மீக தகவலை நாம் பார்ப்போம்.